அப்பா கைய பிடிச்சு, "அப்பா ஒரே ஒரு தடவப்பா ப்ளீஸ்ப்பா" அப்படின்னு. எங்க அப்பா கண்ல முதல் முறையா தண்ணீய பார்த்தேன். ஏன்னா, நான் அழுத அப்பதான் எங்க அப்பா பார்க்குறாரு. அவர் கண் அப்படி பிளட் ரெட் ஆயிருச்சு. "போயிட்டு வாம்மா" அப்படின்னு. ஒண்ணுமே சொல்லல. அவன் ஒரு மோசமானவன். அவன் ஒரு பொறுக்கி எல்லாமே கண்டுபிடிச்சுட்டாங்க வீட்ல. அதனால தான் அவ்ளோ சொல்லியிருக்காங்க. ஆனா எங்க அப்பா ஒண்ணுமே சொல்லல. கடைசியாவும் தன் மகளுக்கு ஒரு வாய்ப்பு குடுக்கணும் அப்படின்னு நெனச்சாரு. நான் நேரா போறேன். அவன் வரல அது வேற விஷயம். திருப்பி வந்து எங்க அப்பா மடியில படுத்து அழுதேன். அன்னைக்கு தான் எனக்கு யோசிச்சேன். சின்ன வயசுல இருந்து இவ்ளோ அடிச்சாங்களே எங்க அம்மா. எங்க அப்பா ஒரு தடவ கூட அடிக்கல. என்னைய அடிக்கும் பொழுதெல்லாம் எங்க அப்பா முன்னாடி வந்து நிப்பாரு. அப்போ எனக்கு தெரியாத வயசுல என் வீட்டுக்கு ஃபேன் வாங்கினது முதல்ல எங்க வீட்டுக்கு மின்விசிறி வந்தது எனக்காக. முதல்ல எங்க வீட்டுக்கு தொலைபேசி வந்தது எனக்காக தான். முதல்ல எங்க வீட்டுக்கு தொலைக்காட்சி வந்தது எனக்காக. எங்க அப்பா என்ன செஞ்சாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஏதோ செஞ்சிருக்காரு. அது என்னன்றது எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு வயசு ரொம்ப பெரிய வயசு வந்தது. வலி அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குள்ளயுமே இருக்கு.